அவுட் ஆஃப் திஸ் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் ஐ திங்க் நான் படித்த புக்கை பற்றி உங்களுக்கு நான் சொல்கிறேன். பொன்னிஸ் பில்லவட் டிரான்ஸ்லேட்டட் பை சுனிதா மணிகண்டன். இந்த புக் அந்த இங்கிலீஷ் வெர்ஷன் படிக்கும்போது அந்த தமிழில் இருக்கிற அந்த த்ரில், அந்த உணர்ச்சி, அந்த எமோஷன்ஸ் எல்லாமே வந்து இந்த புக்கில் இருக்குதான் நான் ஃபீல் பண்ணேன். இந்த சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ்லாம் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்குதான் பொன்னியின் செல்வனோட லேட்டஸ்ட் டிரான்ஸ்லேஷன், இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன். திஸ் வாஸ் டிரான்ஸ்லேட்டட் பை கௌரி ராமநாராயணன். ஓகே, அவங்க வேற யாரும் இல்லை, அமரர் கல்கியோட சொந்த பேத்தி. ஓகேங்களா, அவங்களோட கிராண்ட் டாட்டர். தாத்தாவோட ஒர்க்கே வந்து இப்போ வந்து அவங்க வந்து டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருக்காங்க. 2015 பொன்னியின் செல்வனோட சான்ஸ்கிரிட் வெர்ஷன் வந்து ரிலீஸ் ஆச்சு. இந்த சான்ஸ்கிரிட் வெர்ஷன் வந்து ரிலீஸ் பண்ணவங்க வந்து டிரான்ஸ்லேட் பண்ணவங்க வந்து ராஜலட்சுமி ஸ்ரீனிவாசன். அவங்க தான் வந்து இதை டிரான்ஸ்லேட் பண்ணி சென்ட்ரல் சான்ஸ்கிரிட் யூனிவர்சிட்டி நியூ டெல்லி, அவங்க தான் வந்து சென்னையில் ஒரு ஃபங்க்ஷனில் வந்து இந்த பொன்னியின் செல்வன் சான்ஸ்கிரிட் வெர்ஷன் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. 2017 பொன்னியின் செல்வன் வந்து ஒரு புதிய பரிமாணத்தை எடுத்துச்சு. இந்த சென்ஸ் நிலா காமிக்ஸ் அவங்க என்ன பண்ணாங்க, இந்த பொன்னியின் செல்வன் புக்கை வந்து ஒரு காமிக் புக்காக வந்து ரிலீஸ் பண்ணாங்க இன் போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் வெர்ஷன். அது வந்து அமேசான் எல்லாத்துலேயுமே கிடைக்குது. எதுக்கு சார் இந்த புக்கெலாம் படிச்சுக்கிட்டு தமிழ் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க? அதான் பொன்னியின் செல்வன் வந்து ஓடிடியில் இருக்குது, பேசாமல் அந்த படமாக பார்த்துட்டு போயிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குற மைண்ட் வாஷ் எனக்கு புரியுது. ஆனால் நீங்கள் இந்த படம் எடுத்த பொன்னியின் செல்வன் 1 and 2 எடுத்த மணிரத்னம் சார்கிட்டே போய் கேட்டால் கூட அவர் வந்து முதல்ல புக்கை படிங்க, அதுக்கப்புறம் இந்த படம் வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் சஜஸ்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நான் பிலீவ் பண்ணுறேன். ஏன்னா வந்து அந்த புக்கில் வந்து அவ்வளோ மேஜிக் இருக்கு. ஓகே, நம்ம இந்த புக்கை படிக்கும்போது நம்ம ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி சோழ டைனஸ்டி இப்படி இருக்கும், நந்தினி இப்படி இருப்பாங்க, வந்தியத்தேவன் இப்படி இருப்பான்னு சொல்லிட்டு நிறைய இமேஜினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நம்மளோட மைண்ட் வந்து அந்த கற்பனை குதிரைன்றோம்ல, அதை வந்து நம்ம தட்டி விட்டு ஓட வைப்பாங்க. அதுதான் இந்த புக்கு நமக்கு கொடுத்த ஒரு பெரிய ஃபீல், பெரிய ஒரு அந்த எமோஷன்.